அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு ஈட் தட் ஃப்ராக் சாப்டர் 2 தான் நான் சொல்ல போறேன். சாப்டர் 2 சொல்றதுக்கு முன்னாடி சாப்டர் 1ல வந்து நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறத ஷார்ட்டா இப்போ சொல்றேன். அதுல வந்து 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாருல்ல. அதாவது நம்ம வந்து இந்த தள்ளி போடுதல் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொகாஸ்டினேஷன்னா ஒரு வேலையை அப்பவே நம்ம செய்யாம தள்ளி போடுறது. ஸோ அது தள்ளி போடுறத பழக்கத்துலேருந்து நம்ம வெளியில வரணும்னா அதுக்கு 7 வழி இருக்கு அப்படின்னு. ஒன்று வந்து டிசைட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கணும். அது ஃபர்ஸ்ட். நம்பர் 2, நீங்க என்ன டிசைட் பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து பேப்பர்ல எழுதணும். நம்பர் 3 வந்து அதுக்கு ஒரு டெட்லைன் செட் பண்றது. நம்பர் 4 வந்து நீங்க வந்து அந்த பிளான் ரெடி பண்றது. ஸோ நீங்க வந்து அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கான பிளானை வந்து ரெடி பண்றதா நம்பர் 4. நம்பர் 5 வந்து அதை ஆர்கனைஸ் பண்றது. அதாவது எது ஃபர்ஸ்ட் செய்யணும், எதை செகண்ட் செய்யணும், எதை நம்ம அப்புறமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்றது. அது நம்பர் 5. நம்பர் 6 வந்து ஆக்ஷன். பிளான் ரெடி பண்ணிட்டீங்க, ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ஆக்ஷன் அதை செய்ய ஆரம்பிக்கணும் இல்லையா, அது. நம்பர் 7 வந்து அதை வந்து நீங்க டெய்லியும் செய்யறது. இப்போ அந்த கோலை நீங்க ரீச் பண்ணணும்னா அந்த ஆக்டிவிட்டியை நீங்க அந்த கோலுக்கு நோக்கி அந்த அதுக்கான ஆக்டிவிட்டிஸை நம்ம எவ்ரிடே செய்யறது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்த வெயிட் லாஸுக்கு வேண்டிய விஷயத்த எவ்ரிடே செய்யணும். எக்ஸசைஸ் அப்படிங்கிறத எவ்ரிடே செஞ்சாதான் உங்களுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுதான், அது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நம்ம வந்து கோல் நோக்கி நம்ம மூமெண்ட் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் கோல், அதை நம்ம எவ்ரிடே செய்யணும். அதுதான் சாப்டர் 1ல வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ சாப்டர் 2ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோர் ப்ரொடக்டிவிட்டி டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது. அதாவது எப்படி உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம வந்து எதுவுமே லிஸ்ட் போடணும், பிளான் பண்ணிக்கணும் இல்லையா. ஒரு கோல் வேணும்னா அதுக்கான பிளான் நமக்கு வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த சாப்டர் 2ல வந்து பிளான் எவ்ரிடே இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நாளைக்கான வேலைகளை முன்கூட்டியே நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. பிளானிங் இஸ் பிரிங்கிங் த ஃபியூச்சர் இன் டு த ப்ரெசன்ட் ஸோ தட் யூ கேன் டூ சம்திங் அபவுட் இட் நவ். இப்போ நீங்க வந்து ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது செய்யணும், இப்போ ஃபியூச்சர்ல நான் வந்து இப்படியா இந்த மாதிரி இல்லாம நான் வேற மாதிரி என்னை மாத்திக்கணும் அப்படிங்கிறது ஃபியூச்சர் பிளான். ஆனா அதுக்கு வேண்டிய விஷயத்தை நீங்க எப்ப செய்வீங்கன்னா ப்ரெசன்ட்ல செய்யறது தான். ஸோ பிளானிங் இஸ் பிரிங்கிங் த ஃபியூச்சர் இன் டு த ப்ரெசன்ட் ஸோ தட் யூ கேன் டூ சம்திங் அபவுட் இட் நவ். இந்த சொல்லியவர் வந்து ஆலன் லேக்கின் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சிங்கப்பூர் எடுத்துட்டீங்கன்னா 20 இயர்ஸ்க்கான பிளான் வந்து அவங்க கையில வச்சிருப்பாங்க. 20 இயர்ஸ் கழிச்சு இந்த இடம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் டிசைட் பண்ணி வச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சேஞ்ச், எப்போவுமே ஒரு growth இருந்துகிட்டே இருக்கீங்க. ஒரே அந்த ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடம் வந்து எப்போவுமே பல வருஷமாக ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அங்கே ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த 20 இயர்ஸ் பிளான் வந்து அவங்க போட்டு வச்சிருவாங்க. அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே அவங்க அதுக்கான வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி செஞ்சுட்டே இருப்பாங்க. இது வந்து மூவிங் டுவர்ட்ஸ் த கோல். அந்த கோல் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கி வந்து நீங்க ஒரு ஒரு நாளும் நீங்க பயணம் செஞ்சுட்டே இருக்கிறது. ஓகேங்களா, அதுதான் அது. இப்போ இந்த சாப்டர்ல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நமக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. அக்லியஸ்ட் ஃப்ராக் அப்படிங்கிறது தான் வந்து அது பெரிய டாஸ்க். அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன கேள்வி. இந்த கேள்வி வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு யானையை நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு இந்த கேள்வியை வந்து கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஒரு யானையை நம்ம அப்படியே வாயில போட்டு முழுங்கிட முடியுமா? முடியாது. ஒரு யானையை எப்படி சாப்பிட முடியும்? ஒரு ஒரு வாயா தான் சாப்பிட முடியும். ஸோ அதே மாதிரி தான் உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய டாஸ்க், ஐயோ இது பெரிய வேலை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? கஷ்டமான வேலை அப்படின்னு நீங்க உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, அந்த வேலையை எப்படி செய்யணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து பிரிச்சு செய்யறது. அதை வந்து அந்த அந்த வேலைக்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு ஒன் பை ஒன்னா அதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய மென்டல் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்க மைண்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் டூல் தான் உங்க மைண்டு. ஸோ அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த திங்கிங் அப்படிங்கிறது. ஸோ நீங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து சரியா திங்க் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அந்த திங்கிங் வந்து பிளானா மாத்தணும். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு வந்து அந்த தள்ளி போடுற பழக்கத்துல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. இன்னொன்னு, நீங்க இந்த பிளான் எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்றது, ஆக்ஷன் எடுக்கிறீங்களே, அந்த ஆக்ஷன் எடுக்கும் பொழுது உங்களுடைய பவர், உங்களுடைய மென்டல் பவர் என்னங்கிறது வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஓ, நம்மனால இது வந்து இவ்வளோ சாதிக்க முடியுமா, நம்மனால நம்ம கிட்ட இவ்வளோ பவர் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து அந்த பவரை அன்லாக் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பண்றது தான். திங்க் பண்றீங்க, பிளான் பண்றீங்க, எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் உங்க பவர் என்னங்கிறது. ஏன்னா அது வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை வந்து ட்ரிகர் பண்ணுது. எல்லார்கிட்டயுமே ஒரு கிரியேட்டிவிட்டி, ஐடியாஸ் எல்லாம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனா அதுக்கான அதை ட்ரிகர் பண்ணாம நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கான அந்த உந்துதல் வந்து இல்லாம இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால உங்களுடைய மென்டல் எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆலக் மெக்கன்சி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, டேக்கிங் ஆக்ஷன் வித்தவுட் திங்கிங் திங்ஸ் த்ரூ இஸ் அ பிரைம் சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம வந்து யோசிக்காம ஒரு வேலையை செய்யறது, சிந்திச்சு செயல்படு அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிந்திக்காம எதையா ஒன்று செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா பிரச்சனையை கொண்டு வந்து வரும் அப்படிங்கிறது. எதுவா இருந்தாலுமே நம்ம அந்த ஆக்ஷன், அந்த செயலுக்கு முன்னாடி சிந்திக்கணும். யோசிச்சு தான் ஒன்னொண்ணுமே செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி செயல்படாதது வந்து யோசிக்காம என்ன செஞ்சாலுமே அது ப்ராப்ளம்ஸை நீங்களா உருவாக்குறது அப்படிங்கிறது. உங்ககிட்ட வந்து நல்ல பிளான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நல்ல பிளான் இருந்துச்சுன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கான ப்ரொடக்டிவிட்டியும் நல்லா இருக்கும். அதுவே உங்க பிளான் வந்து ரொம்ப போரா இருக்கு, சரியாவே நீங்க பிளான் போடல, ஏன்னா திங்கிங் சரியா இல்லாம இருந்திருக்கும். கரெக்டா யோசிச்சா தானே கரெக்ட் பிளான் கிடைக்கும். ஸோ அதுவே இல்லாம இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ரொடக்டிவாகவும் இருக்காது, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து உங்க பிளானிங்குமே எப்படி இருக்கணும்னா கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் யுவர் ரிட்டர்ன் ஆன் எனர்ஜி அப்படிங்கிறது. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ உங்களுடைய டாப் கோல் என்ன அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த கோலுக்கு வந்து நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்றீங்க? உங்களுடைய மென்டல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜி. ஏன்னா மென்டல் எனர்ஜிங்கிறது என்னது? நீங்க யோசிக்கிறீங்க, அந்த பிளானை அச்சீவ் பண்றது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ மென்டல் எனர்ஜி அங்கே வந்துடுது. இமோஷனல் எனர்ஜிங்கிறது வந்து அந்த கோலை ரீச் பண்ணா நீங்க பல பேர்கிட்ட மூவ் பண்ணணும். இப்போ உங்க பிஹேவியர் நீங்க என்ன மாதிரி வச்சிருக்கிறீங்க? ஸோ எப்படி நீங்க வந்து அதை ஸ்ட்ரெஸ்ஸோட பண்றீங்களா, இல்ல அதை வந்து ரொம்ப ஏனோ தானோ, அதெல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் எமோஷனல் எனர்ஜியும் அதில் இன்வெஸ்ட் பண்றீங்க. அடுத்தது பிசிக்கல். உங்களுடைய அந்த பிளானை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய பிசிக்கலா நீங்க சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியதாகவும் இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த 3 விஷயத்தையுமே நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும்? ஹையஸ்ட் பாசிபிள் ரிட்டர்னா இருக்கணும். அதிகபட்சமான ரிட்டர்ன் இருக்கணும். அதாவது இப்போ டாடா கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு டாக்டிக் வந்து ஃபாலோ பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ப்ராடக்ட் வந்து எல்லா மக்களுமே யூஸ் பண்ணணும். வெறும் ஹை கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் போய் சேரணும்னு கிடையாது. தான் யூஸ் பண்றது, தான் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணணும். என்ன அவங்க வந்து பிசினஸ்ல என்ன டாக்டிக் யூஸ் பண்றாங்கன்னா, ஃபீலிங். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லோ கிளாஸ் மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவங்க வாழ்க்கை தரமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அவங்களால நிறைய வந்து பணம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கும் போது அவங்க கையில ஒரு டாட்டாவோட ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹவு தே ஃபீல். ஓ, ஒரு நானும் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா அவங்க நல்ல ப்ராடக்டை யூஸ் பண்றனால. ஸோ அந்த ஃபீலிங் தான் அவங்களுக்கு வேணுமே. அதுதான் அந்த பிஸ்னஸோட டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபீலிங்கை அவங்க கொடுக்குறாங்க அவங்க பொருள் மூலியமா. ஏன்னா இப்போ வந்து நிறைய பிராண்டட் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியாது. ரொம்ப வந்து அதிகபட்சமா பணம் வச்சிருக்கிறவங்க தான் ஒரு பர்ஃப்யூமை வந்து ஒரு 2000 $3000 இருக்கு பேக். அவ்வளோ 1 lakh பேக் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யாரால வாங்க முடியும்? ரொம்ப பணக்காரவங்களால தான் வாங்க முடியும். ஸோ பிஸ்னஸ் வந்து இந்த டாடா கம்பெனி அவங்க அந்த மாதிரி ஒரு ஐடியால ஒர்க் அவுட் பண்ணலை. எல்லாருக்கும் நம்ம ப்ராடக்ட் வந்து போய் சேரணும், எல்லாராலையும் வந்து பயன்படுத்த முடியணுங்கிறது தான். ஸோ இதுல வந்து அவங்க என்ன மாதிரி ஃபீலிங் அப்படிங்கிறது மக்களுக்கு கொடுக்கணுங்கிறத ஒரு டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் வந்து இப்போ நீங்களே ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அந்த பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு மக்களுடைய தேவை என்ன அந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் நீங்கள் பிளான் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறாங்க.
ஸோ இது வந்து இந்த பிளானிங் அப்படின்னு இந்த இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்மளுடைய மென்டல், ஃபிசிக்கல், எமோஷனல் எனர்ஜிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அண்ட் பிளானும் பண்ணுறோம். அந்த பிளானிங்க்கு நீங்கள் செலவு பண்ணுற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ், 12 to 15 மினிட்ஸ் தான் நீங்கள் வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் அந்த 15 நிமிஷங்கிறது உங்கள் திங்கிங், அந்த ஐடியாஸு இதெல்லாம் வந்து அதில் பேப்பரில் போட்டு எழுதுறது வந்து ஒரு 15 மினிட்ஸு. ஆனால் அது எவ்வளோ டைமை சேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆஃப் டைமை வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. இந்த ஒரு சின்ன 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து செலவு பண்ணுறது மூலியமாக 2 ஹவர்ஸ் டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று இவர் சொல்றது வந்து 6P ஃபார்முலா அப்படிங்கிறது. என்ன அந்த 6P அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்கள் பிளான் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். புவராக பிளான் போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் புவராக தான் இருக்கும். ஸோ இந்த 6P ஃபார்முலாவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 6P அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர் ப்ரியார் பிளானிங் ப்ரிவெண்ட் புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. ப்ராப்பர் ப்ரியார் பிளானிங் அப்படிங்கிறது வந்து அந்த பிளானிங்கில் உங்களுடைய ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 6P அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளானிங் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணினீங்கன்னா அதை நீங்கள் டெய்லியுமே செய்ய ஆரம்பிப்பீங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுங்க சக்ஸஸ்க்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையுமே அவங்க பிளானிங் இல்லாமல் செய்யவே மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, அவங்க என்ன ட்ரெஸ் போடுறதுல இருந்து என்ன சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே ப்ராப்பர் பிளானிங்கா இருக்கும். நீங்க செலிபிரிட்டிஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க ரொம்ப ஹெல்தியா இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் பீப்புள் கூட யங் லுக்ல இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, நல்லா ஹெல்தியா அவங்க பாடியை வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா பிளான் பண்ணி கன்சிஸ்டன்சியோட அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோம், எனர்ஜியை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஒரு பேப்பரு ஒரு பென் எடுங்க. அந்த பேப்பரில் நீங்கள் பிளான் பற்றின உங்களோட திங்கிங்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அது ஒன்று தான் நம்ம செய்யணும். இல்லை பேப்பர் பெனில் எழுத முடியலன்னா கூட நீங்கள் வந்து இப்போ லேப்டாப்பில் வந்து கூகுள் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபோனில் வந்து ஆப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுடைய பிளானிங்கை வந்து டிஜிட்டலாக பிளான் பண்ணி கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து இந்த 2 எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுடைய லிஸ்ட்டில் என்ன இருக்கோ, உங்கள் பிளான் போட்டிருக்கீங்கல்ல, அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களா, அந்த லிஸ்ட்டை விட்டு நீங்கள் வெளியிலேயே வரக்கூடாது. அந்த லிஸ்ட்டில் என்ன மாதிரி நீங்கள் நம்பர் 1 நம்பர் 2 போட்டு வச்சுருக்கீங்களோ அது பிரகாரம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது புது விஷயங்கள் நடுவில் ஆட் ஆயிடுச்சுன்னா கூட அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ வேறு ஏதாவது பண்ண வேண்டியதாக இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த அந்த லிஸ்ட்டில் நீங்கள் போட்டிருக்க எல்லா விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட் டேலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒரே நிமிஷம் மாஸ். சாரி மாஸ்டர்ஸ், இருமல் வந்துச்சு. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டே 1ல இருந்து கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. பத்ரிஜி சொன்ன மாதிரி நிலையான முன்னேற்றம் அப்படிங்கிறது, அதாவது உங்கள் அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கணும், கீழேருந்து அப்படியே மெதுவாக மெதுவாக மேலே போயிட்டே இருக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ அந்த நிலையான முன்னேற்றம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம வந்து நாளைக்கு வேண்டிய விஷயத்த நாளைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணணும்னு இருக்குமோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், முன்கூட்டியே படுக்கிறதுக்கு முன்னாடி நைட்டே உட்காந்து லிஸ்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். அதுதான் வந்து நம்ம அட்வான்ஸாக பிளான் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த 80/20 ரூல்ஸுங்கிறது வந்து அதுதான் அது. நீங்கள் அந்த 20% வந்து செலவு பண்ணி போடுற அந்த பிளான் வந்து 80% ஆஃப் த ஒர்க் வந்து டன், முடிஞ்ச மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா அந்த 20% நீங்கள் செய்கிற விஷயம் வந்து 80%க்கான இதை வந்து அதுவே முடிச்சிரும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் மல்டி டாஸ்கிங். எப்போவுமே நம்ம வந்து ஒரு கோலை ரீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஃபோக்கஸ் பூரா அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுலே இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனாவசியமாக உங்களுடைய எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக போயிடும்.
லைக் இப்போ ஒரு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் பேசுறது, அதுக்கப்புறம் ரீல்ஸ் பார்க்கறது, 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட வந்து ரீல்ஸ் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி வந்து அன்வான்டா சில வேலைகள் எல்லாம் நம்ம செய்வோம். அதனால உங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. அதாவது நீங்க 2 ஹவர்ஸ் ரீல்ஸ் பார்க்கறது வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல, லேர்னிங் இருந்தா ஓகே. பட் அதனால ஒண்ணுமே கிடைக்காம இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. இன்னொன்னு மல்டி டாஸ்கிங் அப்படிங்கும்போது உங்களுடைய எமோஷனல் எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகும். இப்போ ரிப்பீட்டடா சேம் ஒர்க்னா ஓகே, மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். பட் மல்டி டாஸ்கிங் வந்து புது புது வேலைகள் அப்படிங்கும்போது மல்டி டாஸ்கிங் பண்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். யூஸ் ஸ்மால் பாக்கெட்ஸ் ஆஃப் டைம் வைஸ்லி. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த டைம் வந்து நீங்க பிரிக்கிறீங்கல்ல, அதை வந்து ரொம்பவுமே நீங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கணும். யூஸ்ஃபுல்லா தான் அது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு வந்து நம்ம ஏன் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன செய்யணும், அது வந்து சின்ன வேலையா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க சமைக்கிறது கூட படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு தான் படுப்பீங்க. நாளைக்கு என்னெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், லஞ்சுக்கு என்ன பண்ணலாம், அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் படுப்பீங்க. ஸோ அதை யோசிக்கிறது மட்டும் இல்லாம அதை எழுதவும் நீங்க செய்யணும் அப்படிங்கிறது தான். நீங்க என்ன மாதிரி வேலையில இருந்தாலும் சரி, அதுக்கான இதை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன் இந்த மாதிரி நைட்டு நம்ம அதை எழுதணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்க தூங்கும் போது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிளான் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் அது வந்து மைண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்குமா. ஸோ தட் நீங்க எந்திரிக்கும் பொழுது உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்குமா, நல்ல ஒரு இன்சைட் எல்லாம் கிடைக்குமா. அதனாலதான் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும், பிளான் போட்டுட்டு படுக்கணுங்கிறது. அப்படி செய்யும் பொழுது கரெக்டா நீங்க என்ன செய்யணுங்கிறத, எதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கரெக்டா சொல்லிரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நீங்க ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டா ஆயிட்டே போயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தோட இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, டிஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். டிஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வெயிட் ரிடக்ஷனுக்குன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் போடுவீங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஃபுட்டு, எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுவே ஒர்க் ரிலேட்டட் உங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் சம்பந்தமான சில விஷயங்கள்ங்கும்போது அதுக்கான லிஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? ப்ராஜெக்ட் சம்பந்தமான லிஸ்ட் எல்லாம் போடுவோம். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் லிஸ்ட் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்ம் டாஸ்க். லாங் டேர்ம்னா என்னன்னா, அந்த வருஷத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, அந்த ஹோல் 1 இயர். சப்போஸ் இப்போ 2025 முடிய போகுது, நான் 2026ல என்னெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படிங்கிறத நீங்க வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். திங்க் பண்ணி அதை ஃபுல்லா என்னெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல வருதோ அத்தனையும் ஒரு பேப்பர்ல வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும். என்ன உங்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு தோணுதோ, நெக்ஸ்ட் இயர் நான் வந்து ஒரு வீடு வாங்க போறேனா, இல்ல லேண்ட் வாங்க போறேனா, இல்ல காரு வாங்க போறேனா, இல்ல நான் ஒரு கிளாஸ்ல சேர போறேனா, எதுவா இருந்தாலும் சரி, பெரிய டாஸ்க். ஸோ அந்த 1 இயர்ல நீங்க என்ன பண்ண போறீங்கிறத ஃபுல்லா எழுதி வைக்கிறது தான் வந்து இந்த மாஸ்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது. இது என்னன்னா, அந்த ஐடியாஸ், அதுக்கான பொறுப்புகள் என்ன, அது எல்லாத்தையுமே கூட நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். நீங்க என்ன பண்ண போறீங்கிறதுக்கான ஐடியாஸ் வரும், என்ன பொறுப்பு, அதையும் நீங்க எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்றது. ஸோ இப்போ இந்த மாஸ்டர் லிஸ்ட் நீங்க போட்டு முடிச்சிட்ட பிறகு மந்த்லி லிஸ்ட்னு ஒன்று போடணும். மந்த்லி லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் லிஸ்ட்ல இருந்து நீங்க வந்து கொஞ்சம் எடுத்தது. மாஸ்டர் லிஸ்ட்ல இருந்து நீங்க எடுக்கிறது தான் இந்த மந்த்லி லிஸ்ட்ங்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாசத்துல நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க, அந்த 1 மந்த்ல. இப்போ இந்த மந்த் விடுங்க, நெக்ஸ்ட் மந்த்ல நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிறத நீங்க இந்த மாச கடைசியில உட்காந்து லிஸ்ட் அவுட் பண்றது. இந்த மாச கடைசியில ஒரு 2 ஹவர்ஸ் ஒதுக்கி நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிறத. ஸோ இதை நீங்க எங்கிருந்து எடுப்பீங்கன்னா, மாஸ்டர் லிஸ்ட்ல இருந்து தான் கேதர் பண்ணுவீங்க. அடுத்தது இந்த வீக்லி லிஸ்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்த வீக்குக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிறத இந்த வீக்லயே நீங்க உட்காந்து அதுக்கும் ஒரு 2 ஹவர்ஸ் ஒதுக்கி நீங்க அடுத்த வீக்ல என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத பண்றது தான் இந்த வீக்லி லிஸ்ட். ஸோ அந்த வீக்குக்கான பிளான் உங்களுக்கு ரெடியா வச்சுக்கணும். இந்த வீக்லி லிஸ்ட்டுமே நீங்க மந்த்லி லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறது. அடுத்தது வந்து இந்த டெய்லி லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டெய்லி லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் சில மாற்றங்கள் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த டெய்லி லிஸ்ட் வந்து வீக்லி லிஸ்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். வீக்லி நீங்க பண்றதுல இருந்து அத பிரகாரம் தான் இந்த டெய்லி லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, டெய்லி லிஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா, நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி செய்யறது. ஸோ அதுதான் இந்த டெய்லி லிஸ்ட் அப்படிங்கிறது. இப்படி நீங்க வந்து ஒன்னொன்னும்
மந்த்லி, அதுக்கப்புறம் வீக்லி, டெய்லி, அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் லிஸ்ட் இதெல்லாம் நம்ம போடும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள வந்து பாதி வேலை உங்களுக்கு வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். இவர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு, சாப்டர் 1ல இவர் சொன்னது என்னன்னா கிளாரிட்டி இஸ் பவர் அப்படிங்கிருக்காரு. அந்த கிளாரிட்டி கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிளானிங் தேவை. இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க உங்களுக்கு வந்துருச்சுனாவே நீங்க வந்து 50% உங்க கோல்ல வந்து நீங்க அச்சீவ் பண்ண மாதிரி அர்த்தம். நீங்க எழுதி போட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாவே நீங்க பாதி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டா மாதிரி மாறிடும். ஸோ என்ன ஒரு கோல் நீங்க வந்து எவ்வளோ பெரிய டாஸ்கா இருந்தாலும் சரி, நீங்க அதை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி நீங்க அந்த பிளானிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் பிக்சரே கிடைச்சிரும். நம்மனால வந்து இது செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடும். அண்ட் அது முன்னெல்லாம் அது வந்து ரொம்ப கஷ்டமா தெரிஞ்ச வேலை கூட இப்போ வந்து அது ரொம்ப ஈஸியா தெரியும். ஏன்னா இப்போ நீங்க வந்து ப்ராப்பரா அதை வந்து பிளான் பண்ணி லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்போ டெய்லி லிஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க செய்யும் பொழுது நீங்க லிஸ்ட் போட்டு வச்சிருப்பீங்கல்ல, ஒரு ஒரு வேலையும் நீங்க முடிக்கும் போது இப்படி டிக் போடணும். அப்படி அதை டிக் போடும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குமா. ஏன்னா ஓ நான் இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது நீங்க சக்சஸ் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபீலிங் வந்து உங்களை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அது அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும். நீங்க பிளான் போட்டு அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். அந்த டிக்கை வந்து கண்டிப்பா போடணும். அந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா டிக் போடணும். ஸோ உங்களை நீங்களே இப்போ நீங்க பார்ப்பீங்க, ஓ நம்ம வந்து நல்லாவே ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கோம், நம்மளால இது செய்ய முடியுதே அப்படிங்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த சுயமரியாதை, செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் அதிகரிச்சுட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டடியா விசிபிளா உங்களையே நீங்க வந்து ஓகே நம்ம வந்து நல்லாவே ப்ராக்ரஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்குமே அப்படிங்க உங்களை நீங்களே பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு லெத்தார்ஜியும் இருக்காது. இந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படிங்கிறது காணாமலே போயிடும். அதுதான் இங்க வந்து அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பிளானிங் அ ப்ராஜெக்ட். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு தேவையான ஒரு வெயிட் லாஸ் கோலோ இல்லை வேற என்னவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு கோலு ஒரு ப்ராஜெக்டே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான விஷயத்த நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்பர் ஒன் அதை வந்து பிளான் போடணும். அந்த பிளானை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கான ப்ரியாரிட்டி என்னவோ அது அந்த கொடுத்து எது முக்கியமாக ஃபர்ஸ்ட் செய்யணும் அந்த மாதிரி கொடுத்து நம்ம போட்டு வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸில் நம்ம அப்படியே போகிறது, ஆர்கனைஸ் ஸ்டெப்ஸ் இன் சீக்வன்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த சீக்வன்ஸில் அதை செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒன்றொன்னா நம்ம கம்ப்ளீட்டும் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும், நம்ம கம்ப்யூட்டருடைய டெஸ்க்டாப்லேயோ இல்லாட்டி நம்மளோட கண்ணுக்கு தெரியிற மாதிரி அந்த லிஸ்ட்டை வந்து வச்சுக்கணும். நீங்கள் எங்கே வந்து அடிக்கடி மூவ் ஆகுவீங்க உங்கள் வீட்லேயோ உங்கள் கண்ணு முன்னாடி அந்த லிஸ்ட் தெரியிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ தட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டும் போது அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கோம், அடுத்தது இது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு ரிமைண்டராகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எப்போவுமே அந்த லிஸ்ட் பிரகாரம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் ஆகக்கூடாது. அதில் எப்படி போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே போகும்போது யூ ஃபீல் ரியலி பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை உங்கள் லைஃப் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நேச்சுரலாக உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைச்சிரும். யாராவது தான் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும்ட்டு இல்லை, உங்களுக்கே நேச்சுரலாகவே அந்த மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த வேலைகளெல்லாம் வந்து இன்னும் பெட்டராகவும் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது இன்னும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் போகும். அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். இப்போ நிறைய சக்ஸஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சோகம் ஒரு நேரம் டல்லு அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த எனர்ஜியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் அந்த சக்ஸஸ்க்கான சீக்ரெட்டு. ரொம்ப அவங்கள வந்து டல்லாக்கிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எப்போவுமே எனர்ஜி ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வால்வே ஆகக்கூடாது. இது ஒன்று வந்து சக்ஸஸ் சீக்ரெட்டு.
இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதே பிடிக்காதும்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்திரம் கழுவுனா ரொம்ப டிப்ரெஷனா அப்படியே அது வந்து ஒரு 1/2 கழுவுனா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே எனக்கு எனர்ஜியே இல்லாம ஆயிடுதும்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி அந்த ஒர்க்கு உங்களுக்கு எனர்ஜி ட்ரெய்னிங்கா இருக்கா? ஸோ அந்த ஒர்க்கை நீங்க கடைசியா செய்யணும். எந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து அது முக்கியமான ஒர்க் இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும். எல்லாருக்குமே வீட்ல எதை ஃபர்ஸ்ட் செய்யணுங்கிறது இருக்கு. ஸோ நம்ம அந்த ப்ரியாரிட்டி பிரகாரம் செய்யும் பொழுது நமக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகாது. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சோடனே நம்மளுடைய டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு வச்சுட்டோம்னா அதை செஞ்சுட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு மோட்டிவேஷனாக ஆகிடும். அந்த டே பூராவே நல்லா இருக்கும். நமக்கு என்ன முதல்ல பிடிக்குதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அது வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் முதல்ல செய்யறதுனால உங்கள் எனர்ஜி லெவலை நீங்கள் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கலாம். இந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட் வந்து ஒரு ஒருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இம்பார்ட்டண்டா எது முதல்ல தெரியுதோ அது உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வந்து அந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம இந்த லிஸ்ட்ல வந்து ஸ்டடியா நம்ம வேலை செய்ய 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 கண்டிப்பா நம்ம வந்து வீல் மூவ் ஃபார்வர்டு தான் தவிர்த்து நம்ம வந்து கீழே போவே மாட்டோம். அதுக்கு நம்ம மனசு வந்து இடம் கொடுக்கவே கொடுக்காது. எப்பவுமே நம்ம வந்து அப்படியே நம்ம கோலை நோக்கி போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து மாறி இருப்போம் அந்த லிஸ்ட் பிரகாரம் நம்ம வந்து செய்யும் பொழுது. இன்னொன்று, பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10/90 ரூல்ஸ் அப்படிங்கிறது. இந்த 10/90 ரூல்ஸ் அப்படிங்கிறதுனா இந்த 10% ஆஃப் டைம் வந்து நம்ம அந்த பிளான் பண்றதுக்கும் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்றதுனால 90% வந்து 90% ஆஃப் ஜாப் வந்து முடிஞ்சிருது. ஸோ அதனால வந்து இந்த 10% அந்த டைம் அப்படிங்கிறத நான் சொன்ன அந்த 10 to 15 மினிட்ஸ் நம்ம உட்காந்து பிளான் போறோம்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டேவை நீங்க ஒரு ஒரு நாளும் அட்வான்ஸா பிளான் பண்றது மூலியமா நீங்க உங்களுக்கு வந்து எல்லா வேலையுமே ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதே சமயம் அது வந்து ஸ்மூத்தா அப்படியே ஈஸியா செஞ்சுட்டு போற மாதிரியே இருக்கும். அந்த ஃப்ளோல அந்த கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலையும் வந்து ரொம்ப ஈஸியா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்னு, எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவும் முடிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னுத்தையும் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி டைம் சேவ் பண்றோம். இதெல்லாம் நம்ம செய்யறது மூலியமா நம்ம எப்படி மாறுறோம்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிற மாதிரி மாறுறோம். அன்ஸ்டாப்பபிள்னா உங்களை யாரும் அதுக்கப்புறம் தடுக்கவே முடியாது. நீங்க வந்து அந்த முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ இதோட வந்து இந்த சாப்டர் முடியுது மாஸ்டர். தேங்க்யூ. நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன் ரெக்கார்டிங்கை.